ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அடகு வச்சிருக்கக்கூடிய நகைகளுக்கு வட்டி என்னால கட்டவே முடியல. ஸோ, நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இயர்லி ஒன்ஸ் நான் மொத்தமா பல்க்கா கொண்டு போய் நான் வட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது, எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஜுவல்ல ஒவ்வொரு வருஷமும் நான் மாத்தி மாத்தி வச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ, நீங்க வச்சிருக்கக்கூடிய நகைய வந்து எனக்கு வந்து ஒரு 1 இயர்ல, 2 இயர்ஸ்ல எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வரும். நான் அதுதான் வந்து ஒரு கோலா வச்சிருக்கேன். ஸோ, அந்த அமௌண்ட் வந்த உடனே நான் அந்த நகைய வந்து மீட்டுருவேன். ஆனா, இந்த 2 வருஷத்துக்கும் என்னால மாசம் மாசம் என்னுடைய செலவுகள் கரெக்ட்டா இருக்கிறதுனால, என்னால இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண முடியல. ஸோ, அந்த இன்ட்ரெஸ்ட்ட பே பண்றதுக்கு நான் எந்தெந்த விதத்துல எல்லாம் நான் பணத்த சேமிக்கலாம்? ஸோ, எப்படி ஈஸியா வந்து நான் பணத்த வந்து நான் கட்டுறது? ஏன் அப்டின்னா, ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது, மினிமம் ஒரு 3000லேருந்து 5000, 6000ன்னு நம்மளுடைய லோன் அமௌண்ட்ட பொறுத்து வட்டி விகிதம் அப்படிங்கிறது மாறுபடும். இன்னைக்கு வந்து கனரால நான் வந்து ஜுவல் வைக்கும்போது, ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வைக்கும்போது 7.5% தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா, இப்போ 9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுருக்காங்க. ஸோ, அந்த சமயத்தில இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக ஆக என்னுடைய அமௌண்ட்டினுடைய வேல்யூவும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஸோ, என்னால இன்ட்ரெஸ்ட் நான் கொண்டு போய் கட்டும்போது, எனக்கு வந்து ரொம்பவே ட்ரபிளா வந்து இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோ. ஸோ, உங்களுடைய வட்டிய வந்து எந்த மாதிரி ஈஸியா சேமிச்சு நம்ம அந்த வட்டிய வந்து கட்டலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்த்துரலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த பெருசா பார்க்க பார்க்க நம்மளுக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா தான் ஆகும். அ ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? பியூர் ஒயிட் போர்ட்ல அந்த ஒயிட் கலர விட ஒரு பிளாக் கலர் டாட் வந்து ரொம்ப பெருசா தெரியும் அப்படின்னு. இப்போ நீங்க வருஷம் வருஷம் வட்டி கட்டிட்டு வர்றீங்க. அத வந்து நகைய வந்து நீங்க மாத்தி வச்சுட்டுருக்கீங்க அப்படின்னா, அ இல்ல நான் வந்து ஒரு 2000, 3000 எனக்கு கிடைக்குது. அசல்லயும் கட்டிட்டு இருக்கேன். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவ தான் நான் வட்டி கட்டுறேன் அப்படின்னாலுமே, நீங்க மொத்தமா கொண்டு போய் ஒரு 5000 அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ட நீங்க கொண்டு போய் கட்டும்போது, கண்டிப்பா அது வந்து உங்களுடைய மனசுக்கு வந்து கஷ்டமாவும் இருக்கும். என்னடா இவ்ளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். உங்களுக்கு அந்த மொத்த தொகைய வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போய் கட்டுறதுக்கும் வந்து கொஞ்சம் ட்ரபுளா வந்து இருக்கலாம். ஸோ, இது ஈஸியா எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லிர்றேன். நீங்க வந்து ஒரு கனரா பேங்க்ல வந்துட்டு ஒரு நகை வந்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1,00,000 அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப கரண்ட்ல கனரால வந்துட்டு 9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுட்டுருக்காங்க. ஸோ, இப்போ நீங்க அந்த வருஷ வட்டிய வருஷம் கட்டுறத விட, நீங்க 2 விதமா நீங்க வந்து மாத்திக்கலாம். ஒண்ணு மாச வட்டியா வந்து மாத்திக்கலாம். அப்படியும் இல்ல, எனக்கு அதுவுமே கன்வீனியன்ட்டா இல்ல. நான் வந்து ரொம்பவே அ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு ரொம்பவே இன்கம் சோர்ஸ் வந்து கம்மியா தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டயுமே டே இன்ட்ரெஸ்ட்டா ஒரு நாளுக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிற மாரி மாத்திக்கோங்க. இப்போ நீங்க ரூ. 1,00,000க்காக நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா, 9% இன்ட்ரெஸ்ட்ன்னு நீங்க போட்டீங்கன்னா, வருஷத்துக்கு ரூ. 9,000 வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 9,000த்தையுமே நீங்க ஒரு வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணீங்கன்னா, மாச வட்டி ரூ. 750 வந்து உங்களுக்கு வரும். ஸோ, நீங்க உங்களுடைய மளிகை பொருட்கள்லயோ, இல்ல அப்டின்னா, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய மத்த ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சீங்கன்னா கூட, ஒரு ரூ. 50, ஒரு 4, 5 விஷயத்துல சேமிச்சீங்கன்னா கூட ஒரு ரூ. 500, 600 வந்து சேமிச்சிற முடியும். அதோட ஒரு ரூ. 150, ரூ. 200 நீங்க சேர்த்து போட்டு, அந்த மாச வட்டி அப்படிங்கிறத வந்து நீங்க கட்டிட்டு வந்துரலாம். நீங்க அசல் நீங்க கட்டிட்டே இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து இது ஜூலை மந்த் நீங்க வந்து ஜுவல் கொண்டு போய் வச்சுட்டீங்க. ஒரு 1,00,000க்கு கனரால வச்சுட்டீங்க அப்டின்னா, ஆகஸ்ட் மாசம் கட்டும்போது அந்த 1 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரூ. 750 வந்து நீங்க பே பண்ணிருங்க. பே பண்ணிட்டு, அதோட உங்களுக்கு முடிஞ்சுது அப்டின்னா, ஒரு இஎம்ஐ மாதிரி ஒரு கால்குலேஷன வச்சுக்கிட்டு, அசல்ல வந்துட்டு 2000, 3000, 1000 அப்டின்னு சொல்லி நீங்க கட்டுங்க. கனராவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, நீங்க பேங்க்ல கொண்டு போய் டைரக்ட்டா நீங்க வந்து கட்டுறீங்க அப்டின்னா, சில பேங்க்ஸ்ல இஎம்ஐ மாதிரி நீங்க கட்டி ஜுவல்ல திருப்பிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஆனா, அ சில பேங்க்ஸ்ல அந்த மாரியான ஆப்ஷன்ஸ் வந்து இல்ல. அ நீங்க வந்துட்டு டைரக்ட்டா நீங்க கொண்டு போயி அமௌண்ட் வந்து கட்டுறீங்க, சலான் ஃபில் பண்ணி நீங்க கட்டுறீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க ரூ. 1000 நீங்க வந்து சலான் ஃபில் பண்ணி குடுத்தா தான் பேங்க்ல வந்து நம்மனால கட்ட முடியும். இன்னொரு கனரா பேங்க்ல என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்டின்னா, கனரா பேங்க்னுடைய மொபைல் ஆப் இருக்கு இல்லையா? அத வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு,
உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் குடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்டின்னாவே, உங்களுடைய லோன்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரும். அதில எனக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, ஜுவல் லோன்ஸ பொறுத்தவரைக்கும் ஆன்லைன்ல பே பண்ணும்போது நீங்க ₹100 கூட நீங்க பே பண்ணலாம். இந்த மாசம் ஒரு ரூ. 500 நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க சேவ் பண்ணிட்டீங்க இந்த எக்ஸ்பென்சஸ்ல அப்டின்னா, அந்த 500 கையில இருக்கா, உடனே ஆன்லைன்ல போட்டு அத டக்குன்னு வந்து ஜுவல்லுடைய அசல்ல கொண்டு போய் நீங்க கட்டிருங்க. இப்போ ஒரு 60,000க்கு வச்சிருக்கீங்கன்னா, ரூ. 500 நீங்க கழிஞ்சிரும் அதுல. ஸோ அந்த மாதிரி நீங்க பே பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட்லருந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த 750 நெக்ஸ்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணும்போது ஆ அசலையும் சேர்த்து கட்டிட்டு வாங்க. அப்ப நீ அந்த 2000 குறைஞ்சிருச்சா, மீதி இருக்கிற 98,000க்கு மட்டும் தான் வட்டி ஆயிட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து போறீங்க, செப்டம்பர், அக்டோபர்லாம் போறீங்க அப்டின்னா, அதே இன்ட்ரெஸ்ட் அப்படியே பே பண்ணிட்டு, அடுத்தடுத்த மாசம் 1000, 2000ன்னு நீங்க குறைச்சுக்கிட்டே நீங்க வந்துரலாம். இல்லங்க எனக்கு அசல் இப்போதைக்கு கட்டவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு இஎம்ஐஸ் எனக்கு போயிட்டுருக்கு. ஆனா, எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். நான் அதுவரைக்கும் கட்டிருவேன். பட் அதுவரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணா போதும் அப்டின்னுன்னா, நீங்க இந்த ₹750 மட்டுமே 12 மந்த்ஸுக்கும் நீங்க பே பண்ணிட்டு வந்தீங்க அப்டின்னா, ஈஸியா நெக்ஸ்ட் மந்த்துக்கு மாத்தி வந்து நீங்க வச்சுக்கலாம். ஸோ 1 ஆர் 3 மந்த்ஸ் மட்டும் விட்டுட்டீங்க, இல்ல 1 மந்த் மட்டும் விட்டுட்டீங்கன்னா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க கட்டி, நெக்ஸ்ட் இயர்க்கு நீங்க வந்து ஜுவல்ல வந்து மாத்தி வந்து நீங்க வச்சுக்கலாம். எனக்கு இந்த 750மே எனக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து எனக்கு கஷ்டங்க. என்னால வந்து பட்ஜெட்ல வந்து இந்த 750 என்னால ஒதுக்குறதுக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு சூழ்நிலை இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இதையுமே ஒரு 30 நாளுக்கான ஒரு கால்குலேஷன்ல எடுத்துக்கோங்க. 750/30 அப்படின்னு போட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 25 தான் வந்து வரும். ஸோ மினிமமா நீங்க ஒரு பால் பாக்கெட் வந்து வாங்குறதையோ, இல்ல அப்படின்னா அன்வான்டடா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ நீங்க குறைச்சுக்கிறதுனாலயோ, அ உங்களுடைய எலக்ட்ரிசிட்டியோ, இல்லைன்னா கேஸோ, ஏதாவது ஒன்னுடைய பயன்பாட்ட நீங்க குறைச்சு அளவா செலவு பண்றதுல, ஈஸியா இந்த ரூ. 25 உங்கனால சேமிச்சிற முடியும். நீங்க ஒரு ரூ. 10 இது வந்து நான் வந்து ஜுவல்லுக்காக நான் வந்து இன்னைக்கு எடுத்து வைக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு உண்டியல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உண்டியலோ, பாக்ஸோ ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு ஒரு பர்ஸ்ல வந்து ரூ. 10 வந்து போட்டுருங்க. இந்த நாளுக்கு இன்னைக்கு நான் வந்து வட்டி வந்து என்னுடைய ஜுவல்லுக்கு நான் கட்டிட்டேன் அப்படின்னு நெனச்சு நீங்க எடுத்து வச்சுருங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ வந்து நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா, அதிலிருந்து ஒரு ரூ. 10 கொண்டு போய் போட்டுருங்க. ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ரூ. 300 எடுத்துட்டு போறீங்க, ரூ. 250க்குள்ள நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா, மீதி இருக்கிற 50 கொண்டு வந்து அந்த ஜுவல்ல போட்டுருங்க. ஸோ உங்களால ரூ. 25 ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியான ஒரு வழி தான். ஏன்னா, நம்ம எவ்வளவோ அன்வான்டடா வந்து நம்ம செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜியோல வந்து நான் ரூ. 239 தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதே இது வந்து 299க்கு வந்து மாத்திருச்சு. நம்ம ரீசார்ஜ் பண்ணாம இருக்க போறோமா? கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு வந்து எல்லாருடைய லைஃப்லயுமே வந்துட்டு ஃபோன் அப்டிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்டிங்கிற மாரி ஆயிருச்சு. மேபி நான் வந்து வேற நெட்வொர்க் சேஞ்ச் ஆகலாம். இல்ல வேற பிளான்ஸ் வந்து நம்ம போடலாமோ ஒழிஞ்சு, ஆனா கட்டாயம் போடணும் அப்டிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். இப்போ எனக்கு வேற ஆப்ஷனலே இல்ல அப்டின்னா, நான் ஆட்டோமேட்டிக்கா 299க்கு தான் நான் போயாகணும். அப்ப நான் ரூ. 40 ரூ. 50 எக்ஸ்ட்ரா தான் நான் அந்த இடத்துல யூஸ் பண்றேன். ஸோ இந்த மாரி அதிகமா எக்ஸ்பென்சஸ் வர்றது நம்மளுடைய லைஃப்ல வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஒரு ரூ. 10 ரூ. 20ன்னு நான் என்னுடைய இஎம்ஐஸ்க்காக எடுத்து வைக்கிறதுங்கிறது, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்ம ஒரு விஷயத்த சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும்னு நம்ம நெனச்சோம்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ரூ. 25 நீங்க ஒரு நாளைக்கு நீங்க எடுத்து வைக்கிறது மூலியமா, ஈஸியா உங்களுடைய வட்டிய வந்து நீங்க பே பண்றதுக்கு முடியும். அதே மாரி உங்களுடைய நகைய வந்து வட்டிய கட்டி சீக்கிரமா உங்களுடைய நகையையும் திருப்பிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.